கழுவ சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளுக்கு பிள்ளை குண்டி கழுவ தென்னை மரத்தில் தான் இருந்து குண்டி கழுவா போல இருக்கு. அழகா தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சிட்டு இருந்து அழாத செல்லக்குட்டி முடிஞ்சிருச்சு. சரியா, வா போகலாம். இல்லாட்டி உனக்கு ஒருக்கா சொன்ன புரியாதா? தென்னை மூட்டில் தான் இருந்தோம் பிள்ளை குண்டி கழுவியா? வீட்டுக்குள்ள எத்தனை கக்கூஸ் இருக்குட்டி, அதில் போய் கழுவுனா என்ன உனக்கு? தென்னை மரத்தில் எனக்கு தேங்காய் காய்க்காம போட்டு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஏன் அத்தை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஒரு சின்ன பிள்ளையை குண்டி கழுவுனது ஒரு குத்தமா? இதாம்ட்டி உனக்கு லாஸ்ட்டு. மரத்துக்கு ஏதாவது ஆவட்டு அப்புறம் உனக்கு இருக்கு. சில மாதங்களுக்கு பிறகு அன்னைக்கே சொன்னேன் பிள்ளைக்கு இதில் என்ன குண்டி கழுவாதனே. இன்னைக்கு பேய்கிட்ட அவளுக்கு. மரத்தில் ஒரு தேங்காய் இல்லை. மரத்தில் அந்த தேங்காய் அவ்வளோ உதிர்ந்துருக்கு. மரமே வாடின போல இன்னைக்கு பேய்கிட்ட அவளுக்கு. லெட்டி சரோஜா, லெட்டி சரோஜா எங்கே இருக்கா? இங்கே வா. என்னத்தையே கூப்பிட்டீங்களா? என்னத்தை சொல்லுங்க. அன்னைக்கு உன்ட்ட சொன்னோம்லாட்டி பிள்ளைக்கு அதில் குண்டி கழுவாதன்னு. இப்போ மரத்தை பற்றியாட்டி நீ வந்த நேரம் இந்த வீடே சரியில்லை. வரும்போதா கொண்டு வந்தியாட்டி? ஒன்றும் கொண்டு வரல. அப்போ எதுக்கிட்ட வீட்டில் உள்ள ஓத்திரம் பண்ணுதா? மரத்துக்கிட்ட குண்டி கழுவி மரம் போச்சு. எல்லாத்தையும் சீரழிக்க தான் இங்கே வந்தியோ? ஏன் அத்தை இப்படியெல்லாம் சொல்லுதியோ? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தனால தானே அத்தை இப்படியெல்லாம் சொல்லுதியோ? நான் உங்களை எங்கள் அம்மா போல தானே அத்தையே நினச்சேன். இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை. ஒன்று சொல்லி ஒரு குத்தம் இல்லை. உன்னை கூட்டிகிட்டு வந்தாம்ல, அவன் எனக்கு வரட்டு. அவனால தானே எல்லா பிரச்சனையும். உடனே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போயிடுவா. இனி அவன் வந்தோடனே எல்லாத்தையும் வத்தி வைப்பா. இதான் இவளுக்கு வேலை. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே வாராளு அம்மா. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.